முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரை சந்தித்து 69 விழுக்காடு இடஒதுக்கீடை காப்பாற்ற வேண்டுமானால் வேற வழியே இல்ல, நீங்க இந்த சர்வேயை செஞ்சு திமுக தீர்வு காணல ஆசை இல்ல, தமிழகத்தில் விருப்பம் இல்ல, அவங்களுக்கு அரசியல் பண்ணணும். நாங்க தமிழகத்துக்காக இருக்கும், தமிழுக்காக இருக்கும், சமூக நீதிக்காக இருக்கும், 3 வேடத்தை காப்பாற்றணும். அவங்க தமிழகத்தையும் காக்கவில்லை, தமிழையும் காப்பாற்றவில்லை, சமூக நீதிக்கு எதையுமே செய்யல. அந்த 3 முகத்திரையையும் இன்றைக்கு ஜோசப் விஜய் ஒடித்திருக்கிறார். வாயை திறங்க ஜோசப் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வாயை திறக்க வேண்டிய இடத்தில் திறந்திருக்கிறார், அதனாலதான் இதை அறிவிக்க முடிஞ்சிருக்கு. முதல்ல ஊழல் கிடையாது, நிச்சயமா கிடையாது. மருத்துவத்துறையில் யாரும் பணம் வாங்க மாட்டாங்கன்னு துறையின் அமைச்சர் சொல்லியிருக்காரு. நேரடி சாட்சி நான். மருத்துவத்துறை லஞ்சம் இல்லை. அதே போல கமிஷன் என்று இருந்த அந்த காலம் பழங்காலமாகிவிட்டது என்கிற அளவுக்கு விஜய் கமிஷன் இல்லாத ஒரு ஆட்சியை, தூய்மையான ஆட்சியை நடத்துறாரு. எல்லாம் மகிழ்ச்சி. இன்றைக்கு ரொம்ப தெளிவா நாங்க பாட்டாளி மக்கள் கட்சி பல ஆண்டுகளா சொல்றோம், தமிழகத்தின் வரி வருவாயை பெருக்க வேண்டும், சாராய வருவாயை குறைக்க வேண்டும். அதுக்கு ஒரே வழி, தமிழகத்தின் மிகப்பெரிய வளமான கனிம வளத்தில் நடக்கிற கொள்ளையை முழுவதும் தடுத்து அந்த வருவாயை அரசுக்கு வர வைக்கணும். திமுக அக்கறையே கிடையாது. ஆனா இன்னைக்கு தெளிவுபடுத்திருக்காரு. கனிம வளங்களின் மூலம் கிடைக்கும் வருவாயை 2 மடங்கு ஆக்கப் போகிறோம், ஊழலை ஒழிக்கப் போகிறோம். வரவேற்க வேண்டிய ஒன்று. அதை விட இன்றைக்கு வரலாற்று மாற்றம் என்பது, இத்தனை வருஷமா பொய்யை சொல்லி வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். சாதிவாரி கணக்கெடுப்பு, அந்த சர்வே என்பது மத்திய அரசு தான் பண்ணும், மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்ற பொய்யை சொன்னது. ஒரு பக்கம் சமூக நீதி பேசுவாங்க, பெரியார் அப்படிம்பாங்க, நீதி கட்சியும்பாங்க. ஆனால் நடைமுறையில் களத்தில் சமூக நீதிக்கு எதிரானவள இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரை சந்தித்து 69 விழுக்காடு இடஒதுக்கீடை காப்பாற்ற வேண்டுமானால் வேற வழியே இல்ல, நீங்க இந்த சர்வேயை செஞ்சு ஏன் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழகத்துக்கு தேவை என்பதற்கான தரவுகளை திரட்ட வேண்டும், இல்லை என்றால் உச்ச நீதிமன்றம் அதனை ரத்து செய்துவிடும் என்று சொன்னார். அந்த எச்சரிக்கையை புரிந்து கொண்டு மிக துணிவோடு அறிவிச்சிருக்காரு. இந்த துணிவோடுங்கிற வார்த்தையை அழுத்தி சொல்லணும் 2 காரணத்துக்காக. முதல் காரணம், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது கேட்டா திரும்பி அதிகாரிகளை பார்ப்பார். அவர்கள் வேண்டாம்னு சொன்னா செய்ய மாட்டார். ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு இது எதிர்ப்புலாம் இல்லாமலாம் அவர் அறிவிக்கல. அதற்கு சில அதிகாரிகள் வழக்கம் போல முட்டுக்கட்டை போட்டாங்க. ஏன்னா அவங்க அரசை தங்க கையில் அரசு நினைக்கிற சில அதிகாரிகள் இருக்காங்க, சமூக நீதிக்கு எதிரானவர். அவங்க முட்டுக்கட்டை போட்டாங்க. அழுத்தம் திருத்தமாக இதை செய்தால்தான் 69 விழுக்காடு வேண்டும் என்று மிக உறுதியாக சொல்லி வர வச்சிருக்காரு. வாயை திறங்க ஜோசப் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வாயை திறக்க வேண்டிய இடத்தில் திறந்திருக்கிறார், அதனாலதான் இதை அறிவிக்க முடிஞ்சிருக்கு. அதனால மிகப்பெரிய வெற்றி அன்புமணிக்கும் தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்துக்கும். அதைவிட மனதார பாராட்டுக்கு உரியவர் ஜோசப் விஜய். அதே நேரத்துல பல பேருடைய முகத்திரை கிழிந்து தொங்குகிறது. சமூக நீதி என்று பேசினார்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் சொன்னாங்க, மத்திய அரசு குறை சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அவர் அறிவித்ததை உதித்து வரவேற்க வேணுமா இல்லையா? அவங்க எத்தனை பேர், திராவிடர் கழகம், கம்யூனிஸ்ட் கட்சிகள், திமுக வலியுறுத்துறீங்க எத்தனை வருஷமா, இங்க எத்தனை பேர் கொண்டாடணுமா இல்லையா? ஜோசப் விஜய்க்கு பாராட்டு தெரிவிக்கணுமா இல்லையா? இன்னைக்கு மௌனம் சாதிக்கிறார்கள், கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள். சிபிஎம் அந்த அறிக்கை இன்னும் நான் பார்க்கல, அந்த கணக்கெடுப்பு நடத்த வேண்டாம் என்று சொல்லியிருப்பது போல ஒரு செய்தி வந்திருக்கு. அப்படி வருமானால் தமிழகம் புரிந்து கொள்ளட்டும் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் யார் என்று, யார் முகமூடி அணிந்திருக்கிறார்கள் என்பதை. இன்றைக்கு உண்மையான சமூக நீதிக்கு, முகமூடி அணியாத சமூக நீதிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. ஜோசப் விஜய்க்கு மனதார பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவர் அன்புமணியின் நீண்ட போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது. அவரை வாழ்த்துகிறேன்.